விழுப்புரம் வந்து குசும்புக்கு குறைச்சல் இல்லாத ஒரு ஊர் தான். சொன்னோட சிரிக்கிறீங்கன்னா அத்தனை பேர் அந்த குசுமை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியில ஹைவேஸ்ல வந்து நம்ம அரசு விடுதியில தங்க ஆமா ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்கம்மா குழந்தைய அம்மா அம்மா சகோதரி நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். நீங்க சொன்னோன்னு கேட்காது உங்க புருஷன் கிடையாது, அது உங்க குழந்தை, அது ஃப்ரீயா வரும். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த வார்த்தையை சொல்றேன், பட் எந்த பெண்ணுக்கு அது புரியறது கிடையாது. அவனுக்கு இது விழுப்புரம்னே தெரியாது, நான் ஈரோடு மகேஷன் தெரியாது. 2 தினம் அங்கிட்டு வீட்டு கூட்டு நடந்து வாமா, போனை காமிக்காம அந்த பையலுக்கு சாக்லேட் ஏதாவது சாப்பிட கொடுத்தியா, சாப்பிட கொடுமா, வீட்டுல இருக்காம தான் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. குழந்தையா டேய் கத்தாத, போராட்டத்தில் ஈடுபடுவான். இங்க ஒருத்தன் எல்லாம் அந்த பணம் வாழ்த்துறமா அவங்கள கை குழந்தை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து அதுங்க பண்ற சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு புத்தக திருவிழாவிலே பேச்சை கேட்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த தாயை, அந்த சகோதரியை நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை. எதுக்கு சொல்றேன்னா கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும். அதுக்காக சும்மா பாராட்டி விடும் சொல்லுதானே. என்ன சொல்றீங்க? நம்ம அப்படி சொல்லிட்டோம் வச்சுங்களேன், அந்த தங்கச்சி என்ன நினைக்கும், அண்ணன் சொல்லிட்டாப்ல உட்காந்துட்டு போவோம், அண்ணன் சொல்லிட்டாப்ல உட்காந்துட்டு போவோம், அட்லீஸ்ட் நான் பேசுற வரைக்கும் உட்காந்து அந்த மரியாதைக்கு தான். சில பேர் ஏன் இப்ப 2 பேரும் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த அன்பு உள்ளவங்க ஏன் சொன்னா 2 பேரும் எந்திரிச்சு போக வாய்ப்பே இல்லை, சொல்லிவிட்டான் உட்காந்துருவோம் அப்படின்ட்டு அவர் என்னன்னாலும் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விழுப்புரத்துக்கு குசும் அதிகம் சொன்ன பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த காவல்துறையை சார்ந்த சகோதரர்கள் நின்று கேட்டு சிரிக்கிறது தான். நீங்க சிரிங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம எல்லா உயரதிகாரிகிட்டும் சொல்லுவேன், காவல்துறைக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் தனியா அப்படின்னா நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன். போலீஸ் ஃபேமிலி டே எல்லாம் பண்ணிருக்கேன். ஒன்னே ஒண்ணு நினைச்சுங்க, மன அழுத்தத்திலேயே வேலை செய்கிற மனிதர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள், சரியா சரியா, அவங்களை நம்ம ரொம்ப சாதாரணமா விமர்சனம் பண்ணிருக்கோம். யார் மக்களுடன் அதிகம் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமா விமர்சனம் பண்ணுவோம். காவல்துறையை சார்ந்தவர்கள், டாக்டர்ஸ், இந்த மீடியாவில் இருக்கிறவங்க, எங்களை மாதிரி அவங்களெல்லாம் நீங்க என்ன வேணா பேசலாம். ஏன்னா நாங்கள ஊர் சொத்து. ஆமா, நான் உங்கள் வீட்டு சொத்து. ஊர் ஏதாவது ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா உன்ன கீழே கமெண்ட் போட்டுருவாங்க, நீ எல்லாம் ஏன் பேச வந்த. நான் சொன்ன நீ வா, முடியாது. அப்ப கரெக்ட் தானே? நாம ஒருத்தரும் சொல்ல முடியாது தனித்தனியா. மன அழுத்தத்திலே இருக்கிறவங்க அவங்க என் பேச்சை கேட்டு சிரிக்கிறாங்கன்னா அது என் பேச்சுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நான் நினைக்கிறேன். கரெக்டா? சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் உங்களுடைய செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப பெரிய மனசு பண்ணி அந்த உலகத்துல எங்குமே இல்லாத கேமரால ஒரு செல்போன் நீங்க வச்சிருக்கீங்க தம்பி, இந்த ப்ளூ செட்டை, அந்த முன்னாடி இருக்கிற லைட் செட்டை, ப்ளூ செட்டை, அதை அப்படியே கீழே வச்சுட்டேன். நான் எதுக்கு, நான் உங்களை நேரா பார்த்து பேசணும்னு வந்தா போன்ல டிவில பார்த்தேன்னா மறுபடியும் போன்ல இவ்வளவு சொல்லி இந்த 3 பேர் அசைக்க முடியலன்னா முதல் ரோலையே நீங்க என்னப்பா யூடியூப்பா, அதுதான் யூடியூப்லாம் என்ன எதுனாலும் வீடியோ எடுத்து யூடியூப்ல வந்துருதுங்க. ஈரோடு மகேஷ் நடு ரோட்டுக்கு செய்த காரியத்தை பாருங்கன்னு ஒரு வீடியோ. இப்ப நீங்க என்ன சொல்றேன்னு சிரிக்கிறீங்களா? ஏதாவது செஞ்சிருப்பான் அந்த பையா அப்படின்னு. ஆயா நீ ரொம்ப என்ன கிண்டல் பண்றப்ப நீ ரொம்ப சிரிக்கிற பாத்துக்க. ஒண்ணுமே இல்லைங்க, இறங்கி நடந்து போயிருக்கேன், இவ்வளவுதான். அது ஒரு வீடியோ பண்றேன், பயமா இருக்கு நம்ம எந்த இடத்துல எந்த வீடியோ வருமோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.